கடைசில என்கிட்ட 200 ரூபாய் பித்தாள நெக்லஸ் கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாளா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி. நீ யாரை ஏமாத்துன? மேனகாவாக்கும். உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சேடி. நீ நிம்மதியா வெளிநாட்டுக்கு போயிருவியாக்கும். அடியே ரேவதி, என்னையாட்டி நீ ஏமாத்துன? என் கையால உனக்கு 4 அறைய கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் வாரமுடி. ரேவதி, மர்மன் அங்க ஏர்போர்ட்ல வந்து நிப்பார்ல மக்கா. ஆனா பெரியம்மா, நான் கிளம்பும்போது ஃபோன் பண்ணி சொல்லிருவேன். அவங்க நேரா அங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. சரி மக்கா, இல்ல ஒத்தையில போறியே அதனால தான் கேட்டேன் பாத்துக்க. என்ன பெரியம்மா, வரும்போது அவர் அங்க இருந்து ஃளைட் ஏத்தி விட்டாரு. நானும் ஒத்தையில தான் இங்க வந்தேன். அதே மாதிரி இப்ப ஒத்தையிலேயே போயிர போறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி மக்கா, தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேல? ஆமா பெரியம்மா, எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. ராத்திரி 7 மணிக்கு மேல கிளம்பினா போதும்ல? ஆமா பெரியம்மா, 7 மணிக்கு மேல கிளம்பினாலே போதும். சரி, அப்ப அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்துருவாம்ல. அவன் கொண்டு ஒண்ணு ஏர்போர்ட்ல கொண்டு விட வருவான். ஆமா, ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆளு. அடியே ரேவதி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னையே ஏமாத்துவா? மைனி, வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல. ஆமா, ஏமாத்தல. நெக்லஸ் நெக்லஸ்னு சொல்லிக்கிட்டு கடைசில 200 ரூபாய் நெக்லஸ் என் கையில கொடுத்துட்டு போனியே, அப்ப அதுக்கு பேர் ஏமாத்து வேலை இல்லையா? இங்க பாருங்க மைனி, தேவையில்லாததை பேசிட்டு இருக்காதீங்க. ஆமாடி, உனக்கு தேவையில்லாததுதான். இங்க பாரு மேனகா, உன் வேலையை மட்டும் பாரு. அவ ஊருக்கு கிளம்புறதுக்கு நிக்க. அவ ஊருக்கு போட என்ன, போகாட்டி போட எனக்கு என்ன? பேசாம இருக்க மாட்டியா நீ? பெரியம்மா, இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, தங்கச்சி மகா சொல்லுதல்ல, அதை கேட்டுக்கிட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுங்க. இங்க பாருங்க மைனி, உங்களுக்கும் எனக்கும் தான் பேச்சு. இதுல பெரியம்மாவை போட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு சொன்ன உடனே உங்க 2 பேருக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டுலாம் வருது. ஆமா மைனி, இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். பெரியம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் கொஞ்சம் தனியா பேசணும். ரேவதி, இவ பேசுதெல்லாம் சரியில்லை. அப்புறம் சண்டை ஏதாவது வந்துற போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் பெரியம்மா. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன வருது வராம அந்த மேனகா. எனக்கு வர கோவத்துக்கு இவளையெல்லாம் அந்த தேங்காவை அம்மில வச்சு இடிப்பாங்கல்ல, அதே மாதிரி இடி இடிச்சு விடணும் போல இருக்கு. தனியா பேசுறதா இருந்தா வேற எங்கயாவது போய் பேசு. மைனி, தனியா பேசணும்னு சொன்னது உங்க கூட. நான் மட்டும் தனியா பேசுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஆமாடி, நீ பைத்தியக்காரி, ஏமாத்துக்காரி, திமிரு பிடிச்சவ. இங்க பாருங்க மைனி, மைனிங்கிற மரியாதையில தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? ஏமாத்துனவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. இங்க பாருங்க, சும்மா சும்மா ஏமாத்துக்காரின்னு சொன்னீங்கன்னு வச்சிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நானா உங்களை எல்லா வேலையும் செய்ய சொன்னேன்? நீங்க தானே ஏன் சம்மந்திகாரி நீ, உனக்காக நான் செய்யறது எல்லாமே என் கடமை, அப்படி இப்படின்னு நீங்க தானே எல்லா வேலையும் செஞ்சீங்க. அது நீ அந்த தங்க நெக்லஸ் என்கிட்ட தருவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்தேன். அத தந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? தங்க நெக்லஸ், தங்க நெக்லஸ். எனக்கு வர கோவத்துக்கு என்னடி வாங்கின கைய பிடிக்க? பின்ன வாங்கின கைய பிடிக்காம நீங்க அடிப்பேளா? அதனை என் கண்ணத்துல வாங்கணுமா? திமிரு பிடிச்சவள. யாரு திமிரு பிடிச்சவ? நீங்க தான் மைனி. கைய கீழ போடுங்க மைனி. உனக்கு என் கையால 2 அறைய கொடுத்ததம்பி எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க என்ன அறையியா? நான் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கணுமா? நானே அப்பதே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் உங்களை மைனி தான் கூட்டிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடா என்ன வாட்டி போட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேசுவேன். உனக்கெல்லாம்
விட்டு யாரை கிளம்ப சொல்லுதியா? இது உங்க மாமியார் வீடா இருக்கலாம், ஆனா இது எங்க பெரியம்மா வீடு. சின்ன வயசுல இருந்தே நான் எங்க பெரியம்மா வீட்ல தான் வளர்ந்தேன். என்ன வெளிய போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வீட்டை விட்டு வெளிய போடி. வாய பேத்துறோமத்துக்க. என்னைய அடிக்குதியா? கைய முதல்ல நான் முறிச்சு போட்டுறணும். எடி இது எங்க மாமியார் வீடுடி. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளிய போடி. போக மாமியார் வீடா? மாமியார் வீடு இப்பதான் அதெல்லாம் உனக்கு தெரியுதோ? இனி வாயை திறந்தே வச்சுக்க, வாயிலே குத்திரோமத்துக்க. மாமியார் வீடம்ல பெரிய மாமியார் வீடு. ஐயோ ரேவதி, பெரியம்மா இவள அடிக்காதன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. ரேவதி இவள நான் அடிக்காதன்னு சொல்லல, என் சார்புல 2 அடி சேர்த்து குடுன்னு சொல்ல வந்தேன். என்ன போட்டு என்ன பாடுபடுத்துனா? ஆள பாரு ஆள. பாவம் என்னதான் இருந்தாலும் என் மைனிகாரியாச்சே, அவ வாழ்க்கை கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு நானும் எங்க பெரியம்மாவும் சேர்ந்து எங்க அண்ணன் கிட்ட பேசி உன்னங்க வீட்டுக்கு வர வச்சா மாமியார் வீடம்ல. இப்போ வாயால சொல்லல மாமியார் வீடுன்னு. இது உங்க அம்மா வீட்ல இருந்தா சொல்லிருக்க வேண்டி செய்வே. 2 பேருமா சேர்ந்து என்ன கொடுமையா படுத்துதியோ? யார்டி யார கொடுமைப்படுத்துனது? பேத்துறோமத்துக்க. நானும் கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா என்னதான் வறுத்து வாரா. நீ வந்துதான் எங்க பெரியம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், வேலை செஞ்சு கொடுக்கணும்னா ஒண்ணு இல்ல. அவங்களே அவங்க வேலைய பாத்துக்கிடுவாங்க. சும்மா எங்க பெரியம்மா கிட்ட சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் இருக்கடி உனக்கு. பெரியம்மாவும் மவுளமா சேர்ந்து இப்படி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியே, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம் பாத்துடுங்க. போ, உன்னை யாரும் போக வேண்டாம்டா. இப்பயே கிளம்பு, பொட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பு. என்னடி மனசுல நினைச்சு வச்சிருக்க? நீ என்ன பெரிய இவளா? உன்னை விட்டா எங்க அண்ணனுக்கு என்ன வேற பொண்ணுலாம் கிடைக்காதுன்னு நினைச்சியோ? கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என்னவோ இந்த வீடுதான், ஆனா எந்நேரமும் உங்க அம்மா வீட்டுல தான் கிடந்த. அப்படியே உன்னை இருட்டு விட்டுருக்கணும். உன் வாழ்க்கை கெட்டு போயிருமேன்னு நினைச்சுக்கிட்டு நான் இங்க உன்னை வர வச்ச மத்தியா, அதுதான் எங்க தப்பு. இங்க பாருடி, இனி உனக்காகலாம் நாங்க யாருமே எதுவும் பேசவே மாட்டோம். ஆஹா, அமைதியா இருந்தவள பூகம்ப மாதிரி நாமளே கிளப்பிட்டோமோ? நீ இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புனேன்னு வச்சுக்க, நாளைக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் நான் வெளிநாட்டுக்கு போவேன். ஆஹா, கடைசில கதை என்ன இப்படி ஏன் பக்கமா மாறுது? இனியும் உன்னை வெத்தல தாம்பளம் வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவோமே, கனவுல கூட நினைச்சிராத. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி எங்க அண்ணனையும் மைனியும் நான் வெளிநாட்டுக்கே கூட்டிட்டு போறேன்டி. அங்கே எங்க அண்ணனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவனை அங்கேயே செட்டில் பண்ண வச்சிருவேன். அப்படினா நாம வெளிநாட்டுக்கு போக முடியாதோ? இங்க பாருங்க பெரியம்மா, இவ அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா போகட்டும். இல்ல, நான் எங்கேயும் போல. என்னது, உங்க அம்மா வீட்டுக்கு போகலையா? ஆமா, நான் எங்க மாமியார் வீட்ல தான் இருப்பேன். இருக்கதா இருந்தா ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. இங்க பாருங்க பெரியம்மா, இவளுக்கு எல்லாம் சும்மா பயந்துட்டு கிடக்காதீங்க. வீடு பூரா கேமரா வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நாளைக்கு காலையிலேயே வந்து எல்லாத்தையும் வச்சிருவாங்க. நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு எங்க பெரியம்மா கிட்ட திமிர்ல ஆடாத. இந்த உலகத்துல எந்த இடத்துல நான் இருந்தாலும் இந்த வீட்ல நடக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். மாமியார் வீட்ல இருந்தேன்னா ஒழுங்கு மரியாதையா மருமகளா இருக்கனே இரு. வயசான எங்க பெரியம்மா கிட்ட வேலை வாங்கினா நீ பெரிய புத்திசாலியாடி. பாவம் எங்க பெரியம்மா வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து குறுக்கெல்லாம் வலிக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாவோ தெரியுமா? அதையெல்லாம் பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்கும். நீ மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கியா? மத்தவங்க எல்லாம் இந்த வீட்ல என்ன சும்மாவா உட்கார்ந்துட்டு இருக்காவோ? யாத்தாடி என்ன போடு போடுதாம்மா. இங்க பாருடி, உனக்கு புத்திமதி சொல்லி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நல்ல தின்னி மூட்டை கணக்கா தின்னுக்கிட்டு இருக்கியா? அடுத்தவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசி. உன் காலை பிடிச்சு தரதரான்னு இழுத்து கொண்டு போய் வெளியே போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுடி. யாத்தாடி தரதரான்னு இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டுறலாம்ல. இவளை என்னமோ ஏதோல நினைச்சோம், நம்மள அடி பின்னி எடுத்துட்டாள. ஒரு நேரம் தான் கைய ஓங்குனே. அம்மா, எனக்கு கை காலெல்லாம் அக்கக்கா பிரிச்சு எடுத்துறோம் போலுக்க. நான் எங்க மைனிகாரியா பண்ண வேலையெல்லாம் இவன் என்கிட்ட காட்டுதாள. யாத்தாடி, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்ன அந்த பக்கமா திரும்பி அடுத்தது என்ன பண்ணலாம்
நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலம்மா. யாதாடி புத்திசாலித்தனமா மாமியார்கிட்ட வேலை வாங்கினதும் போதும், இவகிட்ட அடியும் மிதியும் வாங்கினதும் போதும்டா சாமி. இனி கொஞ்சம் அடங்கிதான் இருக்கணும், இல்லன்னா இவ சொன்ன மாதிரி என் மாப்பிள்ளைக்கு இவளே பொண்ணை பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சு வெளிநாட்டுக்கே கூட்டிட்டு போயிருவா. தாத்தாடி, இவளை கம்பேர் பண்ணும்போது எங்க மைனி சின்ன பொண்ணு எவ்வளவோ பரவாயில்ல. அடிக்கிற அடி எல்லாம் இடி மாதிரிலாம் விழுந்துச்சு. எம்மா யாத்தாடி, வாங்கி வச்சிருந்த காயத்ரி மைனி தைலம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா கடவுளே, என்ன அடி. எம்மா நடக்க கூட முடியலம்மா. யாத்தாடி, நாம இவளை பத்தி நினைச்சு வச்சிருந்ததே வேற, ஆனா அவ எல்லாத்தையுமே செயல்ல காட்டிட்டாளே. உப்புக்கு சப்பானியா இந்த வீட்ல இருக்கான்னு நினைச்சேன், ஆனா சப்பு சப்புன்னு 4 அறை விட்டதுல என் கண்ணே கலங்கி போச்சே. யாத்தாடி, இனி யாரையும் ஆளை பார்த்து எடை போட்ட கூடாதும்மா. கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல நம்மளை இப்படி எல்லாம் அடிச்சு போடுவான்னு. என்னத்த செய்ய, ஒருவேளை நமக்கு இப்ப நேரம் சரியில்லையோ என்னவோ. இத்தினூண்டு கிடக்கா, ஆனா ஒவ்வொரு அடியும் இடி மாதிரில இருந்துச்சு. எப்ப 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 இவ இப்படி எல்லாம் இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனாலும் இவளுக்கு திமிரு ரொம்பதாம்மா அதிகம். எனக்கும் அவளுக்கும் வயசு ஒரே வயசா இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமகள்ல, அவ அண்ணன் பொண்டாட்டில, அப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவ கொடுத்துதான் ஆவணும். ஆனா கொஞ்சம் கூட நினைப்பு இல்லாம என்ன ஏறி மிதிச்சு கீழே தள்ளி போட்டு 4 அறை பலார் பலார்னு விட்டா பார்க்கணும். ஐயா, கொஞ்ச நேரம் இப்படியே படுத்து ரெஸ்ட் எடுப்போம். என் மைனிக்காரி கூடயும் சண்டை போட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், ஆனா இந்த ரேவதி என்ன கும்மாங்குத்துல குத்தி போட்டா. ஐயா கடவுளே, சூட ஒரு கப் காப்பியை குடிச்சா நல்லா இருக்கும். நமக்கு யாரு போட்டு தருவா? எப்படி எல்லாம் பாட்டு பாடி துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த வீட்ல, இப்ப என் சோக கதையை கேளு தாய் குலமே. இப்படி பாட வச்சுட்டாளே அந்த ரேவதி. நீ என்ன அடிச்சு போட்டுட்டு இப்படி வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டடி, ஆனா உன் மேல எனக்குள்ள கோபம் குறையவே குறையாது. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவேல்ல, அன்னைக்கு இருக்குட்டி உனக்கு ஆப்பு. எம்மா எப்ப எப்பா ரேவதி 2 அடியை எனக்கு போட்டா. அதுக்கப்புறம் என் மாமியாரி என்ன சொன்னா, இடி ரேவதி என் சார்புல கூட 2 அடி சேர்த்து கூடட்டின்னு சொன்னா. அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த ரேவதி என்ன போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி எடுத்துட்டா. மாமியாரே இருங்க, உங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நாள் நான் ஆப்பு வைக்க போறேன் பாருங்க. மாமியாருக்கு ரேவதிய பார்த்த உடனே திமிரு கொஞ்சம் கூடதான் செய்யுது, ஆனா அவதான் அன்னைக்கு ஊருக்கு கிளம்பிட்டாளா. மாமியாரே, உங்களை ஒரு கை பார்க்காம நான் விடவே மாட்டேன். எப்பா, என்ன எல்லாருமே சேர்ந்து இப்படி புலம்ப வச்சுட்டேளே. வீட்டையும் காலி பண்ண மாட்டேக்கா, மருமக கிட்ட போய் நம்ம வாடகை கேட்க முடியுமா? என்னத்த செய்ய, என் மகன் மாமியா வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுது. அடிக்க வெயிலுக்கு இந்த வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் என்னால அலைய கிடையாதுல. சரி, அப்ப ஒரு வழி பண்ணுவோம். மருமவளே, என்ன ஒரு அதிசயம், என் மாமியார் சிரிச்ச முகத்தோட மருமவளேன்னு என்ன கூப்பிடுதாவோ? என்ன தேய் கூப்பிட்டீங்களா? ஆமா மருமவளே, உட்காரு. இல்ல தேய், என்ன விஷயம்னு சொல்லுங்க, கொஞ்சம் வேலை கிடக்கு பாத்துருங்க. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மருமவளே, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. எங்க மாமியாருக்கு பேச்சு தோரணையே இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு. சொல்லுங்க தேய். மருமவளே, என் மவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆக போகுதுல. ஆமா தேய், இன்னும் ஒரு 6 மாசம் போச்சுன்னா 2 வருஷம் ஆகும். ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு இருக்க மருமவளே. என்னது நல்ல விஷயமா? அதுவும் எங்க மாமியாரா? என்னது சொல்ல வரியோ? இங்க பாரு மருமவளே, இதெல்லாம் நீ எடுத்து போட்டு பண்ண வேண்டிய காரியம் தான், ஆனா நீ மறந்துருப்ப பத்தியா. அதனாலதான் உனக்கு ஞாபகப்படுத்தலாம்னு உன்னை கூப்பிட்ட பத்துக்க. மீனகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் கிட்ட ஆகுது, ஆனா நம்ம 2 நேரம் தானே அவளை மறுவீடுக்கு கூப்பிட்டுருக்கோம். எங்க மாமியார் மனசாட்சி கேட்டு பேசுதாவம்மா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகுது, ஆனா ஒரு வாரத்துல 4-5 நாள் இங்க வந்து இருந்துட்டு போறா. அவதான் வாரம் மறுபடியும் வந்து போயிட்டு தானே இருக்கா. மருமவளே, அதனாலதான் நாளைக்கு என் மவளையும் மருமவனையும் 3வது மறுவீடுக்கு கூப்பிடலாம்னு இருக்க பத்துக்க. ஏட்டி, நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் நியாயமா இருக்கா? அவ மாமியார் வீட்டுக்கு போய் 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள 3வது மறுவீடுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்குதியே. இங்க பாரு மருமவளே, நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதான் ஆகணும். இன்னும் நாள் போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கியா, அப்புறம் 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் ஆகி 3வது மறுவீடு கூப்பிடலேன்னு அவ மாமியாரி நம்ம மேல கோவப்படலாம் செய்வாவோ.
வாரம் இங்க வந்து கடந்துகிட்டு என் உயிரை வாங்கப்பட்டவளுக்கு மறுவீடு ஒண்ணுதான் கேடு. ஏன் மருமகள எந்திச்சிட்ட? உட்காரு, இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குல்ல. ஆமா, உங்ககிட்ட எல்லாம் பேசியதான் என் ஜீவன் எல்லாம் போகுது. ஏன் மருமகள இப்படி கோவப்படுதா? நீ செய்ய வேண்டிய கடமை தானே உனக்கு ஞாபகப்படுத்துனே. ஆமா, இவ்வளவு நாளா நான் செஞ்ச கடமை எல்லாம் போதும். இனி நான் என் வாழ்க்கையை நான் நல்லபடியா வாழாண்டமா. சின்ன பொண்ணு, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எங்க அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கா? பாரு மக்கா, நான் உன் பொண்டாட்டி கிட்ட நல்லதா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அவ என்னடானா என்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கா. ஆமா, நல்லதுதான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஏங்க, உங்க அம்மா நாளைக்கே உங்க தங்கச்சியும் மாப்பிளையும் 3வது மறுவீடுக்கு இங்க வர சொல்ல போறாவளாம். ஆமா மக்கா, உன் தங்கச்சி என்ன 3வது மறுபடியும் நம்ம கூப்பிடவே இல்ல பத்தியா? அதனாலதான் நாளைக்கே வர சொல்லலாம்னு இருக்க பாத்துக்க. ஏம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? யாவல உன் பொண்டாட்டி தான் சத்தம் போடுறான்னா நீ என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க. பின்ன தங்கச்சி அவ மாமியார் வீட்டுக்கு போய் 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள மறுவீடுக்கு கூப்பிடுதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆவல என் பிள்ளைய பார்த்து 2 நாள் ஆகுது. அவளை நம்ம வீட்டுக்கு 2 நாள் வர சொல்லி நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்து கொடுக்கலாம்ல. அதுக்கு தான் சொல்றேன். பேசாம இருக்குமா? 2 மறுவீடு கூப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல 3வது மறுவீடு வரைக்கும் கூப்பிடணுமாக்கும். இங்க பாருங்க, உங்க அம்மா நினைக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிவிட்டேன். ஆமா, அவங்க வருவா, அவளுக்கு வடிச்சு கொட்டிட்டு நடக்கிறதுக்கு நான் ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. ஆமா, என் மவளும் மருமகளும் மறுவீடுக்கு வந்தாவனா நீ தான் சமைச்சு தரணும். பாத்தீங்களா உங்க அம்மாவுக்கு பேச்ச? நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க தங்கச்சியை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு தெரியுமா? உங்க அம்மா என்னடா மறுவீடுக்கு கூப்பிடுதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்காவோ. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, இதெல்லாம் சரிப்பட்டே வராது. உங்க தங்கச்சியை உங்க அம்மா மறுவீடுக்கு கூப்பிடுதாவோ கூப்பிடாம போறாவோ எனக்கு என்ன? ஏங்க, ஒரு 2000 ரூபாய் இருந்தா தாங்க. இடி, எனக்கு சம்பளமே திங்கக்கிழமை தாண்டி வரும், நீ இப்ப 2000 ரூபாய் கேக்கா? எங்க நீங்க எங்க வாங்குவீன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2000 ரூபாய் தாங்க. உங்க தங்கச்சி இங்க மறுவீடுக்கு வந்துட்டு போறது வரைக்கும் நான் எங்கேயாவது டூருக்கு போயிட்டு வரேன். குழுவுல இருந்து எல்லாரும் டூருக்கு போறாவலாம். எனக்கு 2000 ரூபாய் மட்டும் தாங்க. மக்கா மாணிக்கம், அப்ப தங்கச்சியை வேணா அடுத்த மாசம் மறுவீடுக்கு கூப்பிட்டு வரலாம். குழுவுல இருந்து டூருக்கு போறாவல்ல, எனக்கு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடு. நானும் மருமகளும் போயிட்டு வரோம். இவங்க தொல்லை தாங்க முடியாம டூருக்கு போலாம்னா கூடவே நானும் வாரேன்ல சொல்லுதாவோ. பேசாம இருமா, வெயில்ல எங்க பக்கத்துல உள்ள கடைக்கே போக முடியலையா, டூருக்கு போறாவலாம். டூருக்கு ஏம்ல உன் பொண்டாட்டி மட்டும் டூருக்கு போறேன்னு சொல்லுதா? அப்ப நான் போக கூடாதா? சின்ன பொண்ணு, ரூபாலாம் என்கிட்ட எதுவும் இல்ல. இப்ப டூருக்குலாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். ஆமா, நான் எங்கேயும் போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு சோத்த பங்கிக்கிட்டு வீட்டு வேலையே பாத்துக்கிட்டு இருக்க சொல்லுதேடா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? நீ இல்லாம நான் மட்டும் வீட்டுல எப்படி ஒத்தையில இருப்பேன்? ஏன், உங்க அம்மா இருக்காவோ, நாளைக்கு உங்க தங்கச்சியும் மாப்பிளையும் வரப்போறாவோ, அப்புறம் என்ன? சின்ன பொண்ணு, அப்படி எல்லாம் சொல்லாத. என்ன இருந்தாலும் என்ன விட்டுட்டு நீ ஒத்தையில டூருக்கு போவாத. உங்ககிட்ட எல்லாம் பேச்சு எனக்கு என்னத்துக்கு? நான் போய் டூருக்கு எப்ப போறாவன்னு போய் விசாரிச்சுட்டு வரேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்னடா சின்ன பொண்ணு ஜாம் பண்ணிட்டு கிடக்கா? பேசாம இருமா, எங்களை கொஞ்சமாவது நீ நிம்மதியா இருக்க விடுதியா? எந்த நேரம் பார்த்தாலும் என் மவான்னு அவளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கா. நானும் உன் மவன் தானே, நானும் நல்லா இருக்கணும்னு ஏமா நினைக்கவே மாட்டேக்கா? ஏல நீ இங்கே தானே இருக்கா? உன் தங்கச்சி மாமியார் வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுதுல. அதனால தான் அவளை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். இங்க பாருங்கம்மா, தங்கச்சி இப்பெல்லாம் மறுபடியும் ஒண்ணும் கூப்பிட முடியாது. வேணும்னா அத உங்களுக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அதுல வேணா போன் பண்ணி அவகிட்ட பேசுங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. இல்ல என் மவளங்க நான் வரவ போயிடு நீங்க நினைச்சேன்னு வச்சுக்கிடுங்க, நான் என் மாமியா வீட்டுக்கு போயிருவேன். மனுஷனை யாராவது நிம்மதியா இருக்க விடுதாவளா? பொண்டாட்டி பேச்சு கேட்டு போறான் பாரு. சரி, இப்போ இவன் சொன்ன மாதிரி போன் பண்ணியாவது பேசுவோம் என் மவகிட்ட. சோதனை மேல் சோதனை இதோட போது படா சாமி. இந்த நேரத்துல நமக்கு யாரு போன் பண்றாங்க? என் தாய் குலம்ல போன் பண்ணுது. எங்க அம்மா கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா? சம்மந்திகாரி கையால அடியும் மிதியும் வாங்கினேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். வேண்டாம், எங்க அம்மா கிட்ட சொல்லாண்டா. ஹலோ எம்மா, நல்லா இருக்கியா மக்கா? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். இந்த வீட்டு ராணி இல்ல மகாராணி. என்ன மக்கா சொன்னா? மகாராணி மாதிரி இருக்கியா? ஆமாம்மா, நான் இந்த வீட்டு மகாராணி மாதிரில இருக்கேன். நீ எனக்கு சொல்லி தந்த மாதிரி தான் நான் நடந்துக்கிடுவேன். அப்படியே மக்கா, ரொம்ப சந்தோஷம். என் மாமியார போட்டு என்ன வேலை வாங்குறது தெரியுமா? அப்படியே மக்கா? ஆமாம்மா, அதான் மகாராணின்னு சொன்னோம்ல. நான் சொன்ன எல்லா வேலையும் எங்க மாமியார் பாப்பாவோ. நான் நல்லா ஹாயா உட்கார்ந்துகிட்டு வேலைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கம்மா. இப்பதான் மக்கா என் மனசு குளுகுளுன்னு இருக்கு. நீ கவலையே படாதம்மா. ஓ மகான்னா எப்படி நடந்துக்கிடணும், யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமா. அதான பாட்டேன். என் மவனா சும்மாவா? இப்ப இருக்க மாதிரியே உன் மாமியாரி உன்கிட்ட அடங்கியதான் இருக்கணும். சரிம்மா, அத நான் பாத்துக்கிறேன். எம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் சம்மந்திகாரி ரேவதி இருக்காள்ல, அவ வெளிநாட்டுக்கு கிளம்பி ஓடியே போயிட்டா. அப்படியே மக்கா, கிளம்பி போயிட்டாளா? ஆமா, நாங்க வந்த 2 நாள்ல பயந்து அடிச்சு ஓடியே போயிட்டாள்ல. அவளுக்கு என்ன கண்டாலே ஒரே பயம். அப்படி நமக்கு பயப்பட வைக்கணும். இப்படி என்ன பார்த்து பயப்படுவான்னு தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே அவளை இங்க இருந்து
கிளம்பிட்டாள்ல, இனி நீ நிம்மதியா இரு. ஆமாம்மா, இனி எல்லாமே ஏன் ராஜ்யம் தானே. நான் இவ்வளவு நாள் இங்க மாமியார் வீட்டுல இல்லாம இருந்தேன் பத்தியா, அதனாலதான் அந்த ரேவதி திமிர் எடுத்து போய் இருந்தா. இப்ப நாங்க வந்துட்டோம்ல, என்ன பார்த்து பயந்து ஓடியே போயிட்டா. இனிமேல் அவ இந்த பக்கமே வரமாட்டா. ஆமா, அவளுக்கு தான் மாப்பிள்ளை வீடு வெளிநாட்டுல இருக்கலாம், அவ அங்கனே இருந்துட்டு போறா. ஏமா, என் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு பத்துக்க, நான் சார்ஜ் போட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவேன். என்ன? சரி மக்கா, நீ இவ்வளவு நேரமா நீ சொன்னதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. போன்ல சார்ஜ் போட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன கூப்பிடு. என்ன? சரிம்மா. யாத்தாடி, நான் எவ்வளவு நேரம் தான் அடி வாங்கினதெல்லாம் மறைச்சு மறைச்சு பேச. என் சம்மந்தியாரி ஊருக்கு கிளம்பி போயிட்டா. ஆனா என் மாமியாக்காரி இங்க வீட்டுல தானே இருக்கா. கூட 2 அடியை சேர்த்து கொடுங்களா சொன்னாவோ. இன்னைக்கு எங்க மாமியாருக்கு ஒரு பாயாசத்தை போட்டாதான் எனக்கு இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். பாயாசத்துல பியாதி மாத்திரையா இல்லனா தூக்க மாத்திரையா மிக்ஸ் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன மாத்திரை பிடிக்கும்னு சொல்லுங்க, நானே பாயாசத்துல கலக்கி உங்களுக்கு தாரேன். நீயா? நானே தான். உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க பெரியம்மாவுக்கு பாயாசத்துல பேதி மாத்திரையால தூக்க மாத்திரையால கலக்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பியோ? ரேவதி, அது வந்து என்ன மைனி, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு திமிர்ல ஆடுதேளோ? அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தத நாங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ரேவதி, அது எல்லாம் போய் எங்க அம்மா வருத்தப்பட கூடாதுல, அதனால தான் அப்படி மாத்தி பேசினேன். வாயில இருந்து வர்றது அவ்வளவு பொய் தானே. ஆமா, உனக்கு தான் ஃளைட்டுக்கு நேரம் ஆயிட்டுல, சீக்கிரமா கிளம்பு. ரொம்ப தான் அக்கறப்படாதீங்க மைனி, எனக்கு ஃளைட் கேன்சல் ஆயிட்டு. என்னது, கேன்சல் ஆயிட்டா? ஆமா, இனி அடுத்த மாசம் தான் என் மாப்பிள்ளை எனக்கு டிக்கெட் போட்டு தந்திருக்காரு. அதனால இன்னும் 1 மாசத்துக்கு நான் இங்க தான் இருக்க போறேன். என்னது, இன்னும் 1 மாசத்துக்கு நீ இங்க தான் இருக்க போறியா? ஏன், நான் சொன்னது உங்க காதுல விழலையா? திரும்பவும் ஏதாவது வேண்டாத வேலைய பாத்தியா? அடிக்க வெயிலுக்கு கஞ்சிரத்தல் மாதிரி உங்களை மொட்டை மாடியில காய வச்சிரும் பாத்துடுங்க. ஜாக்கிரதை. வாங்க பெரியம்மா, நாம போவோம். திமிரு பிடிச்சவா, எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டா. இவ ஊருக்கு போயிட்டாடுல, நிம்மதியெல்லாம் இருந்தே. இப்ப நம்ம கதை கந்தலாயிரும் போலுக்க. என்னோட ஜெராக்ஸ் பதிலா அந்த ரேவதி இருக்கா. அப்ப நானும் எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி தானே திரும்பி போவேன். அப்ப எங்க மைனியே இப்படிதான் நினைப்பாவளோ? யாத்தாடி, அப்ப எங்க மைனிகாரி என் மேல எவ்வளவு கோவத்துல இருப்பாவோ. இப்ப நான் மட்டும் அங்க போனோம்னா அவ்வளவுதான், என்ன துவைச்சு